Dear students, today discuss about non-communicable disease hypertension. உயர் இரத்த அழுத்தம். Introduction. A condition in which the force of the blood against the artery walls is too high. Usually hypertension is defined as blood pressure above 140/19 and is considered severe if the pressure is above 180 systolic 1 to diastolic. High blood pressure often has no symptoms. Over time, if untreated, it can cause health conditions such as heart disease and stroke. Eating a healthier diet with less salt, exercising regularly, and taking medication can help lower blood pressure. blood pressure பார்த்தீங்கன்னா வந்து அதோட சைஸ் ஸ்பீடை பொறுத்து வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஏற்படுகிறது. ஹைப்பர் டென்ஷன் ரெஃபர்ஸ் டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன் தி லார்ஜ் ஆர்டரிஸ் படுது. பிபி பார்த்தீங்கன்னா நார்மலோட அதிகமாக இருந்தால் ஹை பிளட் ப்ரெஷர்னு, குறைவாக இருந்தால் வந்து லோ பிளட் ப்ரெஷர். வந்து 120 வந்து 120/18 வந்து இது நார்மல் பிளட் ப்ரெஷர். 120 வந்து சிஸ்டோலிக், அதாவது ஹார்ட் வந்து சுருங்கி விரியும் போது வந்து ஏற்படுது. 18 வந்து டயஸ்டோலிக், ஹார்ட் வந்து இயல்பாக இருக்கும்போது வந்து அளவு. Hypertension is a primary risk factor for cardiovascular disease including stroke, heart attack, heart failure and aneurysm. இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், அது பக்கவாதம், இதய அடைப்பு, இதய வந்து பழுதடைதல், அனிரிசம்னா வந்து அந்த ஆர்டரிஸ் இதெல்லாம் வந்து விரிவடையுது. Keeping blood pressure under control is vital for preserving health and reducing the risk of these dangerous conditions. What is the main cause of hypertension? The most common causes of hypertension include smoking, obesity, overweight, diabetes, having a sedentary lifestyle, lack of physical activity, high salt or alcohol intake levels, insufficient consumption of calcium, potassium or magnesium, a deficiency in vitamin D, stress, aging, chronic kidney disease. ஸ்மோக் பண்ணுறது, ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது, அப்புறம் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அப்புறம் விட்டமின்ஸ் வந்து டெஃபிஷியன்சி ஏற்படுறது, மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து மெயின் ரீசன். This is on the normal blood pressure 120, systolic, diastolic 18, elevated பார்த்தீங்கன்னா between வந்து 120 and 129, less than 18. Stage 1 hypertension வந்து between 130 and 139 வந்து systolic, between வந்து 18 and 89 வந்து diastolic. Stage 2 hypertension at least 140, at least 19. Hypertension crisis அது ஓவராக இருக்குது, ஓவர் வந்து 180 or 120. ஓகே, இதை வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து அதிக அளவில் ஏற்படுறது. ட்ரீட்மெண்ட். ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். பீப்புள் ஷுட் எக்ஸசைஸ் ஆன் அட்லீஸ்ட் 5 days ஆஃப் தி வீக். எக்ஸாம்பிள் ஆஃப் சூட்டபிள் ஆக்டிவிட்டிஸ் ஆர் வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் ஆர் ஸ்விம்மிங். ஸ்ட்ரெஸ் வந்து ரிடக்ஷன். அவாய்டிங் ஆர் லேர்னிங் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ் கேன் ஹெல்ப் எ பர்சன் கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர். ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணல வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மெடிடேஷன், வார்ம் பாத், யோகா. டயட் பார்த்திங்கன்னா வந்து பீப்புள் கேன் ப்ரிவெண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் பை ஃபாலோவிங் எ ஹார்ட் ஹெல்த்தி டயட். அது ஹெல்த்தி டயட்டாக வந்து எடுத்துக்கணும். கொலஸ்ட்ரால் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ரெடியூசிங் சால்ட் இன்டேக். பீப்புள்ஸ் ஆவரேஜ் சால்ட் இன்டேக் இஸ் பிட்வீன் 9 grams and 12 grams per day இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு. சால்ட் பார்த்திங்கன்னா வந்து ராக் சால்ட் எடுத்து வந்து பெஸ்ட். Managing body weight. Excessive body weight can contribute to hypertension. A fall in blood pressure usually follows weight loss as the heart does not have to work so hard to pump blood around the body. The body weight வந்து maintain பண்ணணும், weight loss பண்ணணும். Eating more fruit and vegetables and less fat. People who have high blood pressure are people at a high risk of developing high blood pressure should eat as little saturated and total fat as possible. பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஃபேட் கொலஸ்ட்ரால் ஃபுட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும். குட் கொலஸ்ட்ரால் வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கணும்.
High blood pressure, you can control it. Follow medical advice and other to lifestyle changes. Take medicine as prescribed. Regularly check blood pressure. Reduce and manage stress. Mostly வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து கண்ட்ரோல் இன் ஹைப்பர்டென்ஷன். நெக்ஸ்ட் coronary heart disease. அது இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், இதய நோய்கள். This coronary artery disease develops when the coronary arteries become too narrow. The coronary arteries are the blood vessels that supply oxygen and blood to the heart. Coronary heart disease can sometimes lead to heart attack. It is the most common type of heart disease in the United States, where it accounts for more than 3,70,000 deaths every year. Coronary heart disease பற்றினா வந்து ஹார்ட் பிளட் வந்து எடுத்து செல்லும். அந்த coronary heart disease வந்து blood vessels வந்து இன்சைடில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து லேயர் மாதிரி வந்து படிந்து காணப்படும். இவை வந்து blood circulation போது தடுக்கிறது. இந்த கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா ஒன் லேயர் மாதிரி வந்து படிந்து பிளட், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் போக முடியாத வந்து தடுக்கிறது. காசஸ் coronary heart disease வந்து பாதி பார்த்தீங்கன்னா develops as a result of injury or damage to the inner layer of a coronary artery. This damage causes fatty deposits of plaque to build up at the injury site. These deposits consist of cholesterol and other waste products from these cells. This buildup is called atherosclerosis. அது கொலஸ்ட்ரால் வந்து ஃபேட்ஸ் மாதிரி வந்து அப்படியே வந்து அங்கே தங்கிடுறதெல்லாம் வந்து நிறைய டிசீஸ் வந்து ஏற்படுகிறது இதே சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு. சிம்டம்ஸ் coronary heart disease can lead to angina. This is a type of chest pain linked to heart disease. Angina may cause the following feelings across the chest: squeezing, pressure, heaviness, tightening, burning, aching. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து 60% முதல் வந்து 70% வந்து பெரும் அடைப்பாக மாறும்போது அந்த பிளட் வந்து சர்க்குலேட் ஆக முடியாமல் வந்து செஸ்ட்டில் வந்து ஒரு பெயின் ஏற்படும். இந்த பெயின் தான் வந்து சடன்லி வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். இதான் வந்து ஆன்ஜினா, ஒன் டைப் ஆஃப் செஸ்ட் பெயின். நம்ம இதை உடனே வந்து அப்சர்வ் பண்ணி வந்து க்யூர் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகிடும். ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்ஜினா ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட், ஹை கொலஸ்ட்ரால், ஹை பிபி, ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஸ்மோக்கிங், இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். Complications. Heart attack occurs when the heart muscle does not have enough blood or oxygen, such as when a blood clot develops from plaque in one of the coronary arteries. Symptoms of heart attack include chest discomfort, mild or crushing chest pain, coughing, dizziness, shortness of breath, general discomfort, panic, nausea and vomiting, restlessness, sweating. இதெல்லாம் வந்து மெயின் ரீசன் ஹார்ட் அட்டாக். coronary heart disease. This is healthy heart muscles disease. இதில் வந்து எந்த பிளாக்கும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட், பிளாக்ஸ் ஆர்டரி. இங்கே பாருங்கள், பிளாக்டு பிளட் ஃப்ளோ ஆகும்போதுலேருந்து பிளாகி பில்டப் இன் ஆர்டரி. இது கொலஸ்ட்ரால் வந்து ஒரு லேயர் மாதிரி படிதான் வந்து அந்த பிளட்டு சர்க்குலேட் ஆகும்போது வந்து அது வந்து தடுக்கிறது. the blocks of artery. This is coronary artery supplies blood and oxygen to heart muscles. பிளட்டும் ஆக்சிஜனும் வந்து தேவையானது வந்து coronary artery மூலிமா தான் வந்து ஹார்ட் மசில்க்கு வந்து இது வந்து சப்ளை பண்ணுது. திஸ் இஸ் coronary artery, heart muscles, dead heart muscles. இது நார்மல் ஹார்ட் மசில்ஸ், இது டெட் ஹார்ட் மசில்ஸ் எஃபெக்ட் ஆனது. Angina pectoris, chest pain due to lack of oxygen or to receive some but not enough oxygen, may or may not occur before a heart attack. Ischemia, shortage of blood flow to the heart. இஸ்கிமியா தான் அந்த பிளட் ஃப்ளோ வந்து எஃபெக்ட் பண்ணுறது அந்த இஸ்கிமியான்றது டிசீஸ். ட்ரீட்மெண்ட். There is no cure for coronary heart disease. However, there are ways that a person can manage condition. Treatment tends to involve making healthful lifestyle changes such as quitting smoking, adopting a healthful diet, and getting regular exercise. However, some people may need to take meditations or undergo medical procedures. Surgery. Laser surgery
This involves making several very small holes in the heart muscles. This encourages the formation of new blood vessels. ஹார்ட்டில் வந்து ஸ்மால் ஹோல்ஸ் மாதிரி இருந்தால் வந்து அந்த ஹார்ட் மசிலில் வந்து நியூ பிளட் வெசல்ஸ் வச்சு அதை வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் coronary bypass surgery. A surgeon will use a blood vessels from another part of the body to create a graft that bypasses the blackness artery. சர்ஜன் coronary மாற்று வழி வந்து அந்த ஹார்ட்டரியில் வந்து ஏற்படுத்துகிறாங்க blood vessels. Angioplasty and stent placement. A surgeon will insert a catheter into the narrowed part of the artery and pass a deflated balloon through the catheter to the affected area. Prevention. Controlling blood cholesterol levels can help reduce a person's risk of coronary heart disease. To better control blood cholesterol levels, to be more physically active, limited alcohol intake, avoid tobacco, adapt a diet with less sugar, salt and saturated fats. Mostly வந்து அந்த ஃபேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாலே வந்து ஹார்ட் டிசீஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். Thank you, student.